நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவு தினத்தையொட்டி ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையனின் அலுவலகத்தில் ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேஸ்வரன் வழங்க கேட்கலாம். மகேஸ்வரன், வணக்கம். முழு விவரம். வணக்கம் அகிலா. மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 9ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி தமிழகம் முழுவதும் பல்வேறு அரசியல் கட்சியினர் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றனர். இந்நிலையில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தவேகா சார்பில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையின் அலுவலகத்தில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 9ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் திருப்பூர் பாராளுமன்ற உறுப்பினர் சத்யபாமா தலைமையில் தவேகா தொண்டர்கள் 100க்கும் மேற்பட்டோர் ஜெயலலிதாவின் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். குறிப்பாக அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கடந்த மாதம் விஜய் முன்னிலையில் தவேகாவில் இணைந்த பின்னர் செங்கோட்டையன் அலுவலகத்தில் நடைபெற்ற முதல் நிகழ்வில் செங்கோட்டையன் சென்னையில் கட்சி பணியின் காரணமாக பங்கேற்க முடியாத நிலையில் தவேகா சார்பில் முன்னாள் திருப்பூர் பாராளுமன்ற உறுப்பினர் சத்யபாமா மற்றும் தவேகா தொண்டர்கள் கலந்து கொண்டு ஜெயலலிதாவின் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் திருப்பூர் பாராளுமன்ற உறுப்பினர், தமிழக மக்களை வாழ வைத்த தெய்வம் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள். அவரது நினைவு தினத்தை அனுசரிப்பது அனைவரின் கடமையாக உள்ளது. தமிழகம் வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லவும் மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றவும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களை முதல்வராக அமர்த்துவதற்கான மக்கள் பணிகளை மேற்கொண்டு வருவதாக முன்னாள் திருப்பூர் பாராளுமன்ற உறுப்பினர் சத்யபாமா தெரிவித்தார். அகிலா, விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.